தொழில்ல மேன்மை, முன்னேற்றம் எல்லாமே வரும். நல்ல வசதி வாய்ப்பு, குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், மகிழ்ச்சி, திடீர் தனப்பிராப்தி எல்லாமே இருக்கும். ஆண்கள் கிட்டயும் பெண்கள் கிட்டயுமே கூட கவனமா இருங்க. இந்த காலகட்டம் உங்களோட பேஷன் என்ன, அந்த பேஷனுக்கு உயிர் கொடுத்து அந்த பேஷன்ல சாதிக்கக்கூடிய காலகட்டம். ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். பொதுவா இந்த குரு பயிற்சி பலன்கள் பல லட்சம் மக்களால, ஏன் பல கோடி மக்களால உன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்லாம். இந்த குரு பயிற்சியாவது நம்மளுக்கு நல்லது பண்ணுமா, நம்ம ராசிக்கு ஏதாவது ஒரு ஜோதிடர்களாவது நல்லது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு பல ராசிகள் காத்துட்டு இருக்கு. முக்கியமா சிம்ம ராசி அன்பர்கள் அதுக்காகவே தவமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்னா, எல்லா ராசிகளுக்கும் எக்ஸலண்டா இருக்க போகுதுங்க. காரணம் என்ன? குரு பகவான் மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி கடகத்துல உச்சம் பெற்று அமரார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு அப்படின்லாம். ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஒவ்வொரு ராசிலையும் ஒரு வருஷம் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுவாருங்க. ஆக 12 வருஷம் கழிச்சு திருப்பி கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. உச்சம் பெற்று அமர்ந்தது மட்டும் இதுல வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. அதுக்கும் மேல அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படிய போகுது. ஆக சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டின்னு இருக்காரு. மேஷ ராசி அன்பர்களுக்கு 7 நாட்டு சனி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி, கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனி, அதுக்கும் மேல தனுர் ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி, கும்பத்துக்கு பாத சனி, ஜென்மத்துக்கு மீன சனி. ஆக இந்த 6 ராசிகளையும் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டார்கெட் பண்ணிட்டு இருக்க அத்தனை ராசிகளுக்கும் சனினால எந்தவித கெடுபலன்களும் கொடுக்க முடியாது, கொடுக்க போறது இல்லை. அது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல அவர் யார் யாருக்கெல்லாம் நல்லது செய்யணும் அப்படின்னு இருக்காரு, அந்த ராசிகளுக்கு குருனோட பார்வை சனி மேல படுறதுனால இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸா, இன்னும் கொஞ்சம் சூப்பரா. சனி பொதுவா வந்து பாத்தீங்கன்னா மந்தன், முடவன். ஆக மந்தமா அவர் வந்து செயல்படுறதை விட ரொம்ப உத்வேகத்தோட ரொம்ப வேகமா செயல்பட போறாரு. ஆக எல்லா ராசிகளுக்கும் எக்ஸலண்டா இருக்க போது. ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது சட்டுன்னு பார்த்துடலாம். மிதுன ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, சனி பயிற்சி ஆனதுல இருந்து மிதுனத்துக்கு ஒரு விதமான பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு. யார் கூட? சனி பகவான் கூடவே. காரணம் என்ன? மிதுனம் எப்பயுமே ஸ்மார்ட் பர்சனாலிட்டிஸ். ஆல்வேஸ் ஐ ப்ரிஃபர் ஸ்மார்ட் ஒர்க். இது மிதுனம். ஆனா சனி ஆல்வேஸ் ப்ரிஃபர்ஸ் ஹார்ட் ஒர்க். அப்ப என்னால சனி எக்ஸ்பெக்ட் பண்ற ஹார்ட் ஒர்க்கை செய்ய முடியல. ஏன்னா சனி பகவான் கர்ம சனியா இருந்து என்ன ஏகப்பட்ட அலைச்சலை ஏற்படுத்துறாரு, ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ். எனக்கு அலைஞ்சு முடியலப்பா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இந்த குரு பயிற்சியில இருந்து சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுறாரு குரு பார்வையினால. அப்ப நீ ஸ்மார்ட் ஒர்க்கான செய், ஹார்ட் ஒர்க்கான செய், உனக்கான ஒரு ஊதியத்தை நான் கொடுத்துடுறேன், உன்னோட தொழிலுக்கான பலனை நான் கொடுத்துடுறேன், வருமானத்தை நான் கொடுத்துடுறேன் அப்படின்ற ஸ்டேஜ்ல சனி பகவான் வராருங்க. அது ஒரு பெரிய பிளஸ். ரெண்டாவது, குரு பயிற்சி உங்களுக்கு என்ன பாவத்துல அமருது அப்படின்னா, கடகம் உங்களுக்கு 2ஆம் பாவம், தன குடும்ப வாக்குஸ்தானம். ஆக குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், மகிழ்ச்சி, திடீர் தனப்பிராப்தி எல்லாமே இருக்கும். திடீர் தனப்பிராப்தினா மூட்டை எங்க வீட்டுல காசு வருமாங்க, அதுக்கெல்லாம் வந்து குரு கேரண்டி கிடையாதுங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன நீங்க வேலை செய்றீங்க, உங்களோட வாழ்வாதாரம் எப்படி, உங்களோட உழைப்பு எப்படி, அதுக்கேத்த மாதிரி வருமானம் அப்படின்றது நிதர்சனமா வரும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு சிலருக்கு ஒரு 1000கணக்கில் வரலாம், ஒரு சிலருக்கு லட்சக்கணக்கில் வரலாம். ஆக உங்களோட வருமானம் அப்படின்றது உங்க தொழிலுக்கு ஏத்த மாதிரி நல்ல வருமானம் அப்படின்றதுக்கும் கவலைப்பட வேண்டாம். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7 மற்றும் 8க்கு அதிபன். கலத்திரஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். அதே மாதிரி 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை பார்க்க போறார். ஆக தொழில்ல மேன்மை, முன்னேற்றம் எல்லாமே வரும். நல்ல வசதி வாய்ப்பு, குடும்பத்துல நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே இருந்தாலும் வாக்குல கவனம் தேவைங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களோட ராசி அதிபன் புதன் பகவான். புதனுக்கு குரு பகவான் பாதகாதிபதி. ஆக நம்ம 4 பேருக்கு நல்லது பண்றோம் அப்படின்னு மிதுனத்துக்கு, ரிஷபத்துக்குலாம் நல்லது பண்றது பிடிக்கும். 4 பேர் பெருமையா உன்ன மாதிரி உண்டாப்பா அப்படின்னா மிதுனம் விழுந்துடுச்சு, நல்லது பண்ணுவாங்க. தப்பு இல்லை, நல்லது பண்ணுங்க. ஆனா நல்லது பண்ண போயிட்டு இந்த பிள்ளைக்கு நான் தான் கேரண்டி, இந்த பிள்ளைக்கு நான் வாரண்டி அப்படின்ற மாதிரி நம்ம வாக்கு கொடுத்தோம் அப்படின்னா, அந்த பிள்ளை ஏதாவது தப்பு தண்டா செஞ்சிச்சு அப்படின்னா நம்ம தலையில உருளும். ஆக டாக்குமெண்டேஷன்ஸ் நீங்க பண்றீங்க அப்படின்னா டீப் அனலைசேஷன்ஸ் அப்படின்றது தேவை. அதே மாதிரி மற்றவங்களுக்கு வாக்கு கொடுக்கறது, கேரண்டி கையெழுத்து போடுறது, ஷூரிட்டி கொடுக்கறது, இது எதுவுமே வேண்டாம். இதுல கொஞ்சம் கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. மீதி எல்லாமே நல்லா இருக்குங்க. உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உறவுக்காரங்களே வந்து பாத்தீங்கன்னா வரன் தேடுவாங்க. வரன் தேடும் போது, அம்மா உங்களுக்கு தெரிஞ்ச வரனா கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஜோதிடம் பார்க்க வரும்போதே நிறைய பேர் என்ன சொல்றது உண்டு, அம்மா உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது நல்ல ஜாதகம் தான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கம்மா. நம்ம வந்து அடடா நம்மள மரியாதையா சொல்றாங்களே அப்படின்னு ரெஃபர் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு நல்ல பொண்ணு இருந்தா சொல்லுங்கம்மா, பையனுக்கு வரன் பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க, கேட்குறாங்க, நம்ம மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை ரெஃபர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு பார்க்கும்போது அந்த பிள்ளை குடும்ப குத்து விளக்கா கூட தெரியும். நமக்கு தெரியாது உள்ளுக்குள்ள எந்த புத்துக்குள்ள எந்த பாம்பு இருக்கு அப்படின்னு.
ஆக ரெஃபர் பண்ணிட்டோம். திருமணமாகி கொஞ்ச நாள் ஆகுது. அப்பதான் அவங்க வீட்ல தெரிய வருது, இந்த பிள்ளைக்கு இன்ஸ்டால வந்து பாருங்க 200 ஃப்ரெண்ட் இருக்கான், எஃபில 300 ஃப்ரெண்ட் இருக்கான். ஆக மொத்தம் பிள்ளை வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மீடியாலேயே அதனோட வாழ்க்கையை ஓட்டுது அப்படின்றது தெரிஞ்சு, இந்த பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வரலையே, இவங்க வாண்டட்லி நம்ம குடும்பத்தை கெடுக்கணும் அப்படின்னு இந்த பிள்ளையை ரெஃபர் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி முதல்ல ஒரு query வரும், ஒரு யோஜனை வரும், அதுக்கப்புறம் ஒரு பழி வரும் உங்க மேல. ஆக நல்லது செய்ய போய் அவப்பேர் எடுக்கிறது, அவ சொல்லுக்கு ஆளாகிறது, வாக்கு கொடுத்து மாட்டிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வர வாய்ப்பு உண்டுங்க. அதுல கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. ரொம்ப சின்ன விஷயம், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அப்படின்னு சிவனேன்னு நம்ம வந்து டிராவல் பண்றோம் அப்படின்னா எந்த கெடுபலன்களும் வராது. குருவால வரக்கூடிய நன்மைகள் மட்டுமே வரும். கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா, உங்க சுயஸ்தானத்துல தான் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காருமா. ஆக கடகம், இந்த காலகட்டம் வாழ்க்கை அப்படின்னா என்ன எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணுமா. இந்த தெளிவா புரிஞ்சதுக்கு காரணம் யாரு அப்படின்னா சனி பகவான் தான். கடந்த 2.5 வருஷத்துல கடகம் பட்ட பாடு அப்படின்றது சொல்லி மாளாது. நான் வந்து பாருங்க நிம்மதி இழந்தேன். குடும்பத்துல இருக்க ஒற்றுமை வந்து குடும்பத்தை அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாலை மாதிரி நான் கோத்து வச்சிருந்தேன். ஆனா எனக்கு கடந்த சில வருடங்கள்ல தெரிஞ்சு போச்சு, என் மாமனார் யாரு, என் மாமியார் யாரு, என் சொந்தம் யாரு, என் பந்தம் யாரு, என் கணவர் யாரு, கடைசி என் குழந்தைங்களாவது எனக்கு உறுதுணையா இருப்பாங்க அப்படின்னா குழந்தைங்க தான் பெரிய பிரச்சனையா இருந்தாங்க. ஆக எல்லார பத்தியும் தெரிஞ்சாலும் நான் கடகத்துல பிறந்துட்டேனே, வேற என்ன பண்ண முடியும். குடும்பத்தை நான் குடும்பமா வச்சுட்டு இருக்கணும். எல்லாரும் மேலேயும் நான் வச்சிருந்த பாசம் உண்மையானது. மற்றவங்க எனக்கு அந்த பாசத்தை பிரதிபலன் கொடுக்குறாங்களா கொடுக்கலையா அதை பத்தி கவலை இல்லை. நான் அவங்களுக்காக என்னோட கடமைகளை செய்வேன். என் கடமை பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி கடகத்தினோட கடமை குடும்பத்து மேல பாசம் வச்சுட்டே இருக்கிறது அப்படின்ற அது மாற போறது இல்லை. சரி, என்ன இருந்தாலும் இந்த குரு சுயஸ்தானத்துல வந்து உட்காரும் போது உங்களுக்கு என்ன தோணும், நம்மளோட வாழ்க்கையை நம்ம வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் பண்ணணும். செல்ஃப் அனலைசேஷன், என்ன நான் பதப்படுத்திக்கிறேன், என்ன நான் பக்குவப்படுத்திக்கிறேன் அப்படின்னு நீங்க யோசிக்கக்கூடிய காலகட்டம். உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுவீங்க. எது எது நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத விஷயம், அதாவது எனக்கு ரொம்ப தேவையான விஷயமா இருந்துச்சு, மத்தவங்க அந்த விஷயத்தை தான் வந்து கிளிங் பண்ணிட்டு என்னை ஏமாத்துனாங்க, என்னை வந்து சீட் பண்ணாங்க, என்ன வஞ்சித்தாங்க, இந்த மாதிரி பல விஷயத்த நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அந்த மாதிரி நிறைய விஷயத்த மாத்திப்பீங்க. இது நல்லதா, எக்ஸ்ட்ராடினரி நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கும் மேல சுயஸ்தானத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறதுனால நல்ல விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து இறை ஆற்றல் மேல ஒரு தேடுதல் அப்படின்றது இருக்கும். கடவுளை வழிபாடு பண்ணும், கோயிலுக்கு போகணும், ஜீவ சமாதிகள் போகணும், தியான மார்க்கத்துல ஈடுபடணும், இப்படி நிறைய விஷயம் தோணும். இது நல்லதா, எக்ஸ்ட்ராடினரி நல்லது. எதில் இங்க ஜாக்கிரதையா இருக்கணும், பொதுவா நம்ம வந்து பாருங்க சுயஸ்தானத்துல குரு வந்து அமர்ந்திருக்காரு அப்படின் போது அது ஜென்ம குரு அப்படின்றதும் வருமேம்மா. அப்ப ஜென்ம குரு வனத்திலேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எங்களுக்கு கெடு பலன்கள் வருமா அப்படின்னா பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லம்மா. காரணம் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார். இருந்தாலும் ஒரு சில விஷயத்துல கவனமா இருங்க. என்ன விஷயத்துல கவனமா இருங்க, நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இடம் மாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். இருக்கிற இடத்தை விட்டு வேற இடத்துக்கு நீங்க போறதுக்கான பிராப்தம் உண்டு. அனலைஸ் பண்ணிட்டு போங்க. அதே மாதிரி தொழில் மாற்றம் அப்படின் போது உதாரணத்துக்கு பெண்கள், சின்ன வயசுல நான் எக்ஸலன்ட் டான்சருங்க, திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை இப்படிலாம் இருந்ததுனால நான் எக்ஸலன்ட் கதக் டான்சரு, ஆனா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டேன். ஏறக்கூடிய விட்டு 15 வருஷம் ஆகுதுங்க. இந்த காலகட்டம் உங்களோட கனவுகளுக்கு நீங்க சிறகுகள் கொடுக்கக்கூடிய காலகட்டம். அப்ப இந்த காலகட்டம் உங்களோட பேஷன் என்ன, அந்த பேஷனுக்கு உயிர் கொடுத்து அந்த பேஷன்ல சாதிக்கக்கூடிய காலகட்டம். இது பிளஸ் தான். ஆனா நிறைய ஒரு போராட்டம், பிரச்சனைகள், கான்ஃபிளிக்ஸ்க்கு பின்னாடி உங்க பேஷனுக்கு நீங்க உயிர் கொடுப்பீங்க. தாராளமா செய்யுங்க, ரொம்ப நல்லது அப்படின்லாம். 2வது விஷயம், நம்மளுக்கு சேர்க்கையில கவனம் வேணுமா. பொதுவா நாங்க சேர்க்கையில கவனம் வேணும் அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஆண்கள் பெண்கள் கிட்டயும், பெண்கள் ஆண்கள் கிட்டயும் தான் சேர்க்கையில கவனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லம்மா, ஆண்கள் கிட்டயும், பெண்கள் கிட்டயுமே கூட கவனமா இருங்க. பழகுறவங்க நல்லவங்களா கெட்டவங்கம்மா எப்படிம்மா கண்டுபிடிக்கிறது, எனக்கு கூட கண்டுபிடிக்க தெரியாதுமா. ஏன்னா வெள்ளேந்தியா பழகக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் கடகம், ரிஷபம் அப்படின்லாம் சொல்லலாம். அப்ப நம்ம என்னதான் பண்ணணும், ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா உங்களோட ரகசியங்களை மத்தவங்க கிட்ட பகிராதீங்க. இன்னைக்கு சாயறதுக்கு தோல் தேவை, நம்மளுக்கு ஆறுதலா இருக்கு அப்படின்னு நம்ம ஒரு சில விஷயம் சொல்ல போய் நாளைக்கு அதுவே நம்மளுக்கு ஆயுதமா ஆகும். ஆக இந்த 2 விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி எக்ஸலண்டா இருக்குமா. இப்ப நான் உங்களுக்கு சொன்ன பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா பொதுவான குரு பயிற்சி பலன். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, அம்மா எங்களோட சுய ஜாதகத்துல நீங்க சொன்ன அத்துணையும் நடக்குமா அப்படின்னா, சுய ஜாதகத்துல தசை என்ன தசை நடக்குது அப்படின்னு பாருங்க. தசநாதன் என்ன பாவத்துல இருக்கா, வீடு கொடுத்தவன், நட்சத்திர சார வாங்கினவன், இப்படி பல விதத்தில் நம்ம கால்குலேட் பண்ணோம். சுபனோட பார்வை இருக்கா, இல்லை பாபரோட பார்வை இருக்கா, இல்லை கன்ஜங்ஷனில் இருக்காரா, இதெல்லாம் அனலைஸ் பண்ண தெரியும் அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு தசநாதன் எக்ஸலண்ட்டாக இருக்கா அப்படின்னா 100% நாங்கள் சொன்னது நடக்குங்க. எங்களுக்கு பெருசாக தெரியலைங்க, அனலைஸ் பண்ணலை
அப்படின்னாலும், ஜாதகமே எங்களுக்கு தெரியலைங்க, எங்கள் வீட்டில் சொன்னாங்க இந்த ராசி அப்படின்னாலும், நாங்கள் சொன்னது சாலிடாக 40 to 50% நடக்கும். புரியுதுங்களா? இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க. அம்மா நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்த முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம். ரொம்ப நாளாக எங்கள் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்குது. சில ஜோதிடர்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் சாபம் இருக்குது, குலதெய்வம் தோஷம் இருக்குது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பித்ருக்களோட தோஷம் இருக்குது. குலதெய்வம் சாபம் விடாதுமா, குலதெய்வம் தோஷம் வேணா இருக்கலாம், பித்ருக்களோட சாபம், பித்ருக்கள் சாபம் விட மாட்டாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும், குடும்பத்தில் எப்போ பாரு நிம்மதி இல்லைங்க, எப்போ தான் எங்கள் குடும்பத்துக்கு நிம்மதி வரும் அப்படின்றது உங்கள் கேள்வியாக இருந்தாலும், எப்போம்மா நாங்கள் வீடு கட்டுவோம் இது உங்களோட கேள்வியாக இருந்தாலும், எப்போம்மா எங்களுக்கு திருமணம் நடக்கும் இது உங்களோட கேள்வியாக இருந்தாலும், இந்த மாதிரி பல கேள்விகள் பல பிரச்சனைகள் ஒரு ஒரு குடும்பத்துலையும் இருக்க தான் செய்யுது. ஆக உங்களோட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து உள்ளதை உள்ளபடியே வந்து நம்மளால் சொல்ல முடியும். அந்த மாதிரி சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணணும், முக்கியமாக என்கிட்ட பண்ணணும் அப்படி நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாமா.